ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். லக்ஷ்மி அவங்களோட அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கண்ணம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. என்னோட அப்பா பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் அவர் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. வெண்பா எப்படியாவது ஹேமா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க வெண்பா. ஹேமா கிட்டேயும் பாரதி கிட்டேயும் சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச ப்ரான் சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது வெண்பாவை பற்றி ஹேமாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சௌந்தர்யா பிளான் பண்ணுறாங்க. வா வெண்பா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ உட்காரு வெண்பா, நான் உனக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் உட்காருங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுமா, கெஸ்ட்டை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. உனக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு ஹேமா வயசுக்கு உனக்கு ஒரு பொண்ணு இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு மேரேஜ் லைஃப்லாம் ஒத்து வராது வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடணும், பிள்ளைகளை பார்க்கணும், ஆனால் உனக்கு சமையல் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி கூட ஒழுங்காக போட தெரியாது அப்படின்னு நக்கல் பண்ணுறாங்க. பாரதியும் சொல்கிறாரு, ஆமாம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா உன்னோட ஹஸ்பண்ட் சன்னியாசம் தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. வெண்பாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, ஒருவேளை வெண்பா ஆன்ட்டியை நம்ம டேடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம டேடிக்கு அவங்க சமைச்சு கூட கொடுக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெண்பா மனசில் நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே உட்காந்துருந்தோம்னா ஹேமா மனசில் என்னை பற்றின தப்பான இமேஜை க்ரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வெண்பா இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததாக கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி அவங்க அப்பாவை பற்றி ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு கண்ணம்மா வச்சுருக்க புக்ஸ் எல்லாத்துலேயுமே தேடி பார்க்குறாங்க. வருண் எழுதின கவிதை புக்கும் அங்கே இருக்குது, அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க லக்ஷ்மி. கண்ணம்மா இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. யாருமா வருண் அப்படின்னு கேட்குறாங்க. இவ எதுக்காக வருணை பற்றி திடீர்னு கேட்குறா, இவளுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க கண்ணம்மா. இந்த புக்கில் வருணன் பேர் எழுதியிருக்குமா, யாருமா இவர் அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. அப்புறம் எனக்கு அன்னை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அப்போனா எனக்கு அவங்க மாமா தானே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. மாமாவுக்கு அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியுமாமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் தெரியாது லக்ஷ்மி அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அப்பாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணம்மா கிட்டக்க கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க லக்ஷ்மி. நான் எந்த ஹாஸ்பிட்டல்லம்மா பிறந்தேன், நான் எந்த ஊர்லம்மா பிறந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ இந்த ஊரில் தான் பிறந்தா, ஆனால் நீ பிறந்த ஹாஸ்பிட்டலில் இடித்து இப்போ சூப்பர் மார்க்கெட் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அங்கே இருந்த டாக்டர் அமெரிக்கா போயிட்டாரு அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. அம்மா சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க லக்ஷ்மி. பாரதி மாமாவும் ஒரு டாக்டர் தானே, அவர்கிட்ட போய் கேட்டால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க லக்ஷ்மி. நேராக இப்போது பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க. பாரதி கிட்ட இப்போது கேட்குறாங்க லக்ஷ்மி, நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் இடித்து இப்போ சூப்பர் மார்க்கெட் கட்டிட்டாங்களாம், அங்கே இருந்த டாக்டர் கூட அமெரிக்கா போயிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு அது எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா பாரதி மாமா அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி இதெல்லாம் கேட்குற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. என்னோட பர்த் சர்டிஃபிகேட் கிடச்சிச்சின்னா அதில் என்னோட அப்பாவோட அட்ரஸ் இருக்கும், அதை வச்சு அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே பாரதிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்கூலுக்கு தானே போகிறேன், வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேணாம் மாமா, நான் குமார் மாமாவோட ஆட்டோவில் தான் வந்தேன், அதிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி. மனசில் ரொம்ப வருத்தத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் பாரதியோட வீட்டிலேருந்து வெளியில் வராங்க லக்ஷ்மி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.